கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் நன்மைகளை நமக்கு தருகிறவர். இம்மட்டும் நம்மை காத்து வழி நடத்தின தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அதை சொல்றீங்க? அப்படி ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்புறீங்களா? நம்பினா சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே போய் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் நம் கிருபைகளை தருகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சிலுவை தியானத்திலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு யோவான் எழுதிய நற்செய்தி நூலை தொடர்ந்து ஒரு 3 தினங்களாக தியானித்து வருகிறோம். 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு சிலுவை தியானத்துல இயேசுவின் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள், இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாய் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவருடைய சகோதரி நின்று கொண்டிருக்கிறார்கள், மகதலேனா மரியாள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவின் சிலுவையின் அருகே நிற்கின்ற பாக்கியம், இயேசுவின் சிலுவையின் அருகே நிற்கின்ற சிலாக்கியம், இயேசுவின் சிலுவையின் அருகே நிற்கின்ற வாய்ப்பு, இது அநேகருக்கு கொடுக்கப்படுவதில்லை. இந்த அன்பு தாயும் அவர்களோடு சேர்ந்தவர்களும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். கூட இருந்த சீஷர்கள் ஓடிவிட்டார்கள், அவர் உடன் பணி செய்தவர்கள் ஓடிவிட்டார்கள், அவருடன் பழகினவர்கள் ஓடிவிட்டார்கள். ஆனால் இயேசுவின் தாயும் மற்றவர்களும் சிலுவைக்கு அருகே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் சிலுவைக்கு அருகிலே நிற்பதற்காகவே இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சிலுவைக்கு அருகிலே நிற்பதற்காக வந்திருக்கிறோம். சிலுவைக்கு அருகிலே வந்து நிற்பது என்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம். நம்ம பாடுறோம்ல, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறுவேன். ஆமென். சிலுவையின் அடியில, சிலுவையின் அருகில நீங்க வந்து சாய்ந்து இளைப்பாறுவது, அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். சிலுவைக்கு அருகிலே அவருடைய தாய் மற்ற ஸ்திரீகள் நின்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிலுவைக்கு அருகிலே எப்படி நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். வாஞ்சியோடு வந்து நின்று கொண்டிருக்கிறீர்களா, அல்லது கட்டாயத்தினால் வந்து நின்று கொண்டிருக்கிறீர்களா, அல்லது உங்களுடைய நேர்த்திக்கடன்கள் இல்ல, நீங்க பொருத்தனை செய்த காரியங்கள் அது எப்படியாவது நிறைவேற வேண்டும் என்பதற்காக வந்து நின்று கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். சிலுவைக்கு அருகிலே வந்து நின்ற இந்த தாயும் இந்த பெண்களும் ஏதோ கட்டாயத்தின்படி வந்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் தங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு வாஞ்சையுடையவர்களாக வந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அதே போன்று நாமும் வாஞ்சோடு தேவ சமூகத்துக்கு வந்திருப்போமேயானால் கர்த்தர் நிச்சயம் நம்மோடு கூட இடைபடுவார். ஆமென், அல்லேலூயா. தொடர் தியானமாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகளை படித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 17ஆம் தேதி திங்கட்கிழமை, பரிசுத்த ஆவியும் மூப்பர் ஸ்தேவானும் என்கின்ற தலைப்புல அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரை இருக்கின்ற வேத பகுதியிலிருந்து நாம் தியானிக்க போகின்றோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை நாம் ஆரம்பித்த பொழுது திருச்சபையின் மூப்பர்கள் எப்படி முதலாவது ஆதி திருச்சபையிலே உருவாக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள், என்ன குணாதிசயம் அவர்களுக்குள் இருந்தது, என்ன காரணத்திற்காக என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே தியானித்தோம். 6:1-7 அப்படி நியமிக்கப்பட்ட 7 பேரில் ஒருவர் தான்
ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் என்பது தமிழில் வழங்கப்படுகிற பெயர், ஆங்கிலத்தில் ஸ்டீபன் என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த ஸ்தேவான் ஆண்டவருக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி ஆண்டவருடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தை பெற்றவராக இருக்கிறார் என்பதை வேதவசனம் தெளிவாய் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. அவர் ஆண்டவருடைய அனுக்கிரகம் பெற்றவராக காணப்படுகிறார். இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல நான் தொடர்ந்து 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, இங்கே ஸ்தேவானை குறித்து தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது, அதைத்தான் ஓரிரு வசனங்களை நான் கோடிட்டு காட்டுகிறேன். 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஒரு சாதாரண விசுவாசி, மூப்பராக தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு ஒரு மூப்பராக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்த இந்த மனிதனிடத்துல ஜனங்கள் கண்ட காரியம், இங்கே 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவன் விசுவாசத்தில் நிறைந்தவனாயிருந்தான், அவன் வல்லமையில் நிறைந்தவனாயிருந்தான், அவன் அற்புதங்கள் செய்கிறவனாயிருந்தான், அடையாளங்களை வெளிப்படுத்துகிறவனாயிருந்தான். பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது நாம் விசுவாசத்தினால் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா இருப்பது விசுவாசம். இந்த விசுவாசத்தின் மேலேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்படுகிறது. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா இருப்பது விசுவாசம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய விசுவாசம் தான் உங்களை பெரியவர்களாய் மாற்றும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவது. மரியாதை பார்த்து சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்ப விசுவாசத்திற்கும் ஒரு தனிநபருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த சேவான் இடத்துல அதை பார்க்கிறோம். அவன் விசுவாசத்தில் நிறைந்தவன். எனக்கு அன்பானவர்களே, நீங்க விசுவாசத்துல நிறைஞ்சிருக்கீங்களா? இல்ல ஒரு நேரம் விசுவாசம் இருக்கு, ஒரு நேரம் அவிசுவாசம் இருக்கு என்கிற நிலையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு அதை சரி செய்யுங்க. விசுவாசத்தினால் நிறைந்தவன், வல்லமையினால் நிறைந்தவனாய் இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியுது. இந்த வல்லமையிலே நிறைந்தவனாக இந்த சேவான் காணப்படுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த விசுவாசமும் வல்லமையும் உங்களுக்குள்ள இருந்துட்டா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். தேவ அடையாளம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். இது சேவானுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. ஒரு சாதாரண திருச்சபையில் உள்ள ஒரு விசுவாசி மூப்பர் என்கிற நிலைக்கு மாறின பொழுது இந்த 4 காரியங்கள் அவரை பிரபலமாக்கிற்று. இந்த சேவானை பிரபலமாக்கிட்டு எல்லா இடங்களும் சேவானை நோக்கி பார்க்குது. நாம இந்த ஆதி திருச்சபையில கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு காரியம், ஆண்டவருடைய வல்லமை என்பது அவரோடு இருந்த சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, அங்கிருந்த விசுவாசிகளுக்கும் அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. மார்க்குவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இயேசு தம்மை விசுவாசிக்கிறவர்கள் செய்கின்ற காரியங்களை குறித்து ஒரு 3 வசனங்கள்ல பட்டியலிடுகிறார். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் செய்கிற காரியங்கள். அதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்தேவான் அதை செய்கிறார். ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் செயல்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். இப்ப இந்த ஸ்தேவானுடைய காரியம் அங்க எல்லாருக்கும் பிரசித்தமாகிறது, எல்லாருக்கும் அது தெரிகிறது. தெரிகிற பொழுது என்ன நடக்கு பாருங்க. 10ஆம் வசனத்துல வாசிங்கன்னா 6, 10, அவன் பேசின ஞானத்தையும் எதிர்த்து நிற்க அவர்களால், பாருங்க, ஒரு கூட்டம் கிளம்பி வர்றாங்க. கூட்டமாய் கிளம்பி வந்து பல ஆலயத்தை சேர்ந்தவர்கள், பட்டணத்தை சேர்ந்தவர்கள், தேசத்தை சேர்ந்தவர்கள் சிலர் எழும்பி சேவானோடு தர்க்கம் பண்ணுகிறார்கள். ஒரு கூட்டமா வந்து சேவாண்ட பேசுறாங்க. பேசின அவர்கள் சேவாண்ட ஞானத்தையும் அறிவையும் எதிர்த்து நிற்க முடியல. அப்ப சேவானுக்குள்ளே ஞானம் அறிவு காணப்பட்டது. இந்த ஞானம் அறிவை குறித்து தான் நம்ம நீதிமொழிகளை ஒவ்வொரு நாளும் வாசித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோமே. ஞானம், அந்த ஞானத்தை தேவன் கொடுக்கிறார்.
நீங்க விசுவாசத்துல வல்லமையில பரிசுத்தாவிலே நிறைந்தவர்களாய் இருக்கிற பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஞானம் கொடுக்கப்படும். அறிவு என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நமக்கு நிறைய இருக்கு. ஆனா அந்த அறிவை ஞானமாக்குவது. அறிவு இருக்கு. எப்படி பிரச்சனையை சமாளிக்கிறது? எப்படி பிரச்சனையை கடந்து வருவது? பெண்களுக்கு ரொம்ப விசேஷித்த அறிவு உண்டு. எப்படி பேசினா வீட்டுக்காரரை அமைதியாக்கிற முடியும்? நல்லா தெரியும் உங்களுக்கு. இது அறிவு. ஆனால் இதில் தேவை ஞானம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த அறிவு நல்லா இருக்கு. ஆனா ஞானம் இல்ல. அதனால குடும்பத்துல நிம்மதி இல்லை. நீங்க பெறுகிற அறிவை ஞானமாக்க வேண்டும். ஞானம்னா தேவனிடத்திலிருந்து வருவது. உங்களுக்குள் இருக்கிற அறிவு, உங்களுக்குள் இருக்கிற அனுபவம் தேவனோடு இணைந்து வெளிப்பட வேண்டும். அப்பதான் பார்க்கிறவங்க சேவானுடைய அறிவையும் ஞானத்தையும் கண்டு பேச முடியாம இருந்தாங்களாம். ஆமென். அல்லேலூயா. போகட்டும். இப்ப சேவானை குறித்து நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த சேவானோடு கூட அநேகர் எதிர்த்து நின்று சேவானுக்கு விரோதமாக 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். வாசிங்க ஒருத்தர். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பாருங்க. இந்த சேவானுக்கு செய்யப்படுகிற ஒரு அநீதி என்ன பண்றாங்க? கூட்டமா கூடி தேசத்தார், பட்டணத்தார், கிராமத்தார் எல்லாம் வந்தாங்க. அவர்களோடு கூட இவர்கள் மூப்பர்களையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு ஜனங்களை எழுப்பிவிட்டு பொய் குற்றச்சாட்டு சொல்ல முயற்சிக்கிறார்கள். முதல்ல 11ஆம் வசனத்தை சொல்றாங்க, தேவனுக்கு விரோதமாக இவன் பேசுகிறான் என்று ஒரு பொய் குற்றச்சாட்டு. யூதர்களுக்கு 3 காரியம் ரொம்ப முக்கியம். யூதர்கள் 3 காரியத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. 1 பிதாவாகிய தேவன், 2வது எருசலேம் தேவாலயம், 3வது கர்த்தருடைய நியாய பிரமாணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூதர்கள் 3 காரியங்களில் விட்டு கொடுக்க மாட்டார்கள். 1 பிதாவாகிய தேவன், 2வது எருசலேம் தேவாலயம், 3வது தேவன் கொடுத்த நியாய பிரமாணம். இதுல ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. தேவனை குறித்து இவன் தூஷணமாய் பேசினான் என்று பேச கேட்டோம் என்று சொல்லும்படி மனுஷரை ஏற்படுத்துகிறார்கள். தேவனை குறித்து தூஷணமா பேசினா, யூதர்களுக்கு தேவனை குறித்து பேசினா கோபம் வரும், ரொம்ப ரொம்ப கோபம் வரும். இந்த யூதர்களை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு சுவாமி கூட இவங்க ஒரு இடத்துல வாக்குவாதம் செய்கிறார்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 39 41 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யோவான் 8ஆம் அதிகாரம் 39 41 வரை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே அவர்கள் இயேசு தேவனை பிதா என்று சொல்லுகிறதை கேட்ட பொழுது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவங்க இயேசுவோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இயேசுகிட்ட அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, ஆபிரகாம் நீ எப்படி பிதான்னு சொல்ற? இயேசு தேவனை பிதா என்று அழைக்கிற பொழுது இவங்களுக்கு கோபம் வருது. இவங்க சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். இயேசு சொல்றாரு, ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தா என் வார்த்தைகளை கேட்பீங்க, என் வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைன்னு சொல்றாரு. இவங்க நம்பல. இவங்க இயேசுவுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். தேவனை குறித்து தேவனை இயேசு பிதான்னு கூப்பிடுறாரு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயேசுடைய ஜெபமே வித்தியாசமா இருக்கு. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார், தேவனை பிதா என்று அழைக்கிறார், அப்பா என்று கூப்பிடுகிறார். இவங்களுக்கு கோபம் வருது. இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஆபிரகாம் தான் தகப்பன். 8ஆம் அதிகாரத்துல 53ஆம் வசனத்துல அவர் பேசுறாரு, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீர் பெரியவரோ, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையப்பா, நீ சின்ன பையன். ஆபிரகாமுக்கு, எங்க தகப்பன் ஆபிரகாமுக்கு நீ பெரிய ஆளான்னு கேட்கிறாங்க. 41ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா இயேசுவிடத்துல அவங்க கேட்கறது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு கேள்வி. ஒரு காரியத்தை இப்படி சொல்றாங்க. வாசிங்க 8:41. இவங்க சொல்றாங்க, யூதர்கள் நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க?
உங்க அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை பெத்துக்கிட்டாப்பா, உன்ன மாதிரி நாங்க பிறக்கல. யூதர்கள் இயேசுவிடத்துல பேசுகிற வார்த்தை இது. நாங்கள் வேசித்தனத்தினால் பிறக்கல, நாங்க யூதர்கள், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் பெரியவர் என்று வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இவங்க இந்த யூதர்கள் தேவனை குறித்து ரொம்ப வைராக்கியம் இருப்பாங்கன்றதுக்கு நான் ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு சொல்ல விளக்க முற்படுகிறேன். இயேசு தேவனை பிதா என்று அழைக்கிறார், ஆனால் இவர்கள் இல்ல என்று அவர்கள் போராடுகிறார்கள். தேவனை குறித்து பேசினனால நீங்க அதை தொடர்ந்து படிச்சீங்கன்னா, அவர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். கோபம் வருது, கோபமா வருது. தேவனை குறித்து தூஷணம் பேசினான் என்று ஸ்தேவானுக்கு எதிராக குற்றம் சுமத்துகிறதற்கு மனிதர்களை ஏற்படுத்தினார்கள். இரண்டாவது என்ன நடக்கு பாருங்க, ஸ்தேவானுக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியம். அவங்க அடுத்து சொல்றாங்க, 2வது காரியம் 13 வசனத்துல, பொய் சாட்சிகளையும் நிறுத்தி இவர்கள் இந்த மனுஷன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். இங்க 2 காரியம் சொல்றாங்க. பரிசுத்த ஸ்தலம், அதான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமா இந்த மனிதன் பேசுகிறான், ஓயாம பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவங்களுக்கு அவ்வளவு பக்தி வைராக்கியம். எருசலேம் தேவாலயத்தை குறித்து அவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் யூதர்கள். எருசலேம் ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் உடைய இந்த யூதர்கள் எருசலேம் ஆலயத்துக்காக தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறார்கள். இயேசு பவனியாக எருசலேம் நகருக்குள் வந்த பொழுது அந்த எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆலயத்தின் கல்லுகள் ஒன்று மேல் ஒன்று இல்லாம போகும், இதை இடித்து போடுங்க, 3 நாளைக்கு பின்பு இதை கட்டுவேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்துல அப்படி சொல்லுகிற பொழுது இவங்க எல்லாருக்கும் அவர் மீது கோபம் வருகிறது. இந்த யூதர்கள் சொல்லுவாங்க, எருசலேம் தேவாலயத்தின் மேல சத்தியம் பண்ணக்கூடாது, எருசலேம் தேவாலயம் வித்தியாசமானது, விசித்திரமானது, அது தேவனுடைய ஆலயம் என்கின்ற ஒரு பெரிய வைராக்கியம், வாஞ்சை இவர் உள்ளத்துக்குள்ளே உண்டு. யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் சொல்றாங்க, இந்த ஆலயத்தை கட்டுகிறதுக்கு 40 வருடங்கள் ஆனது. இந்த எருசலேம் ஆலயத்தை 40 வருஷம் வேலை செஞ்சு கட்டணும், நீ இடித்து 3 நாள்ல இதை நீ திரும்ப எழுப்பி விடுவாயா, கட்டி விடுவாயா? இயேசு தன் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மரிக்க போகிறதையும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போகிறதையும் சொல்றாரு. இவங்க தேவாலயத்தோடு, சாலமோன் கட்டின எருசலேமின் தேவாலயத்தோடு ஒப்பிட்டு இயேசுவுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அதே காரியம் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில நடக்கு. ஸ்தேவான் மேல் பொய் குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து இவன் ஓயாமல் தூஷணம் பேசுகிறான் என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனுடைய ஆலயத்தை குறித்து இவன் மேல் வைக்கப்பட்ட 3வது குற்றச்சாட்டு என்னன்னா, வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறான். இந்த வேத பிரமாணம் ரொம்ப ரொம்ப முக்கியமாய் யூதர்கள் அனுசரிக்கிற ஒன்று. அதுல ஒரு பிரமாணம் ஓய்வு நாள் பிரமாணம். ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒரு மனிதன் போய் விறகு பொறுக்குகிறான், விறகு பொறுக்கினவனை கல்லெறிந்து கொன்றார்கள். நீங்க யூதர்களுடைய நடைமுறை காரியங்கள்ல கல்லெறிந்து கொன்றார்கள் என்று நீங்கள் படிக்கிற பொழுது உங்களுக்கு என்ன கற்பனையில தோணும்னா, நீங்க இந்த ரோட்ல நடந்து போனா ரோட்டு ஓரத்துல கிடக்குதுல கல்லு, அந்த கல்லு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனா யூதர்கள் கொலை செய்வதற்கு பயன்படுத்தின கல் அப்படி கல் இல்லை. அது ஒரு பெரிய பெரிய பாறாங்கல். அவர் கொலை செய்வதற்கு என்று பெரிய பெரிய கற்களை தூக்கிட்டு நிற்கிற மனிதனுடைய சரீரத்தின் மேலே போடுவார்கள். நல்ல ஒரு பெரிய மனிதன், ஒரு 20 கிலோ எடையுள்ள ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டு ஒருவன் தலை மேல, இருதயத்தின் மேல, நெஞ்சு மேல போட்டா என்ன ஆவான் சொல்லுங்க? பரிதாபமாய் மரித்து போவான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் கல்லெறிய வேண்டும் என்று வகை தேடினார்கள் என்று சொல்லுகிற பொழுது உங்க நினைவுக்கு வர வேண்டியது, ஏதோ இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த ரோட்ல கிடக்கிற சின்ன கல் எடுத்து நாய் மேல வீசுறோமே, அது இல்லை. அது பெரிய பெரிய பாறாங்கற்கள். அது ஒரு மனிதன் மேல விழுகிற பொழுது அவன் மாண்டே போவான். ஒரு பெண்ணை கையும் களவுமாய் பிடித்தோம் என்று சொல்லுகிறவர் கல்லெறிய வந்தார்கள் என்று வேதத்துல படிக்கிறோமே, அந்த சம்பவம் அப்படித்தான்.
இயேசுவை கல்லெறியும்படி நகரத்துக்கு வெளியே கொண்டு போனார்கள் என்று படிக்கிறோமே, அதுவும் அப்படித்தான். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அவர்கள் செய்த ஒரு காரியம், கல்லெறிவது. ஏன்னா நியாயப்பிரமாண சட்டத்தை மீறிவிட்டான். அதே குற்றச்சாட்டை இங்கே ஸ்தேவான் மேலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் வைத்து இவர்கள் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு நிர்பந்திக்கிறார்கள். ஆலோசனை சங்கத்தினரை கட்டாயப்படுத்துகிறார்கள். இப்ப கடைசியா என்ன நடக்குதுன்னா, கடைசி வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம், ஆமென், அல்லேலூயா, அவருடைய முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவருக்காக விசுவாசத்திலும் வல்லமையிலும் தேவ ஞானத்திலும் அறிவிலும் நிறைந்திருந்த ஸ்தேவானுடைய முகத்தை ஆலோசனை சங்கத்தார் பார்க்கிற பொழுது அது தேவதூதனுடைய முகம் போல் இருந்ததாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு அதிகாலையில வந்திருக்கிற உங்க முகத்தை நீங்க திரும்ப வீட்டுக்கு போகிறப்போ பார்க்கிற பொழுது எப்படி இருக்கணும்? ஒரு பிரகாசம் இருக்க வேண்டும். ஆமென். தேவதூதன் முகம் போல் இருந்தது. ஒருவேளை நேற்று வரைக்கும் யாராவது சொல்லியிருப்பாங்க, உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன். உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு, கொஞ்சம் உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்குன்னு நீங்க நம்பினவர்கள் சொல்லி இருக்கலாம். உலக மனிதர்கள் உங்களை பார்த்து அப்படி சொல்லியிருக்கலாம், இவன் மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டுடைய பார்த்து இந்த அதிகாலையில வருது, ஸ்தேவானுடைய முகம் பிரகாசி. ஸ்தேவானும் உங்களை போல என்ன போல பாடுள்ள மனிதன். ஸ்தேவானுக்கு விரோதமாக ஆலோசனை சங்கத்தாரை, ஜனங்களை, மூப்பர்களை, விசுவாசிகளை ஏவி விட்டார்கள். குற்றம் சாட்டுவதற்கு இந்த பகுதியை வீட்டில் போய் திரும்ப படிச்சு பாருங்க. பட்டணங்களிலிருந்து, நகரங்களிலிருந்து, மற்ற இடங்களிலிருந்து வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்களும் எத்தனை நேரம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்கல்ல? நல்லதே செஞ்சீங்க, தப்பு தப்பா சொன்னாங்கல்ல? எத்தனையோ நேரம் உங்களையும் கல்லெறியும்படி உங்களுக்கு எதிராக குற்றங்களை பிணைத்தார்கள் அல்லவா? நீங்க நல்லதுக்கு தான் செஞ்சீங்க, ஆனா அதை தவறாய் பேசினார்கள் அல்லவா? அதே காரியம் ஸ்தேவானுக்கு செய்யப்பட்டது. ஆனால் கடைசியாக ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. ஆமென், ஆமென். ஏனென்றால் அவனுக்குள் இருந்த விசுவாசம், விசுவாசத்தினால் உண்டாகிற வல்லமை, தேவ ஞானம் அவனுக்குள் இருந்ததினால், தேவ அறிவு அவனுக்குள் இருந்ததினால். கண்களை மூடி ஜெபிப்போமா? சுவாமி, இந்த காலை வேளையில இந்த உடைய திருவசனத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஞானம் அறிவு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். விசுவாசம் வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. இவளுக்கு விரோதமாய் எழும்புகிற நடுவில் உடைய காரியம் ஜெயமாய் இருக்கட்டும். இவருடைய முகம் பிரகாசிக்கட்டும். இயேசுவின் பின்னால் செல்லுகிற ஒரு அனுபவம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இந்த அதிகாலையில அப்போஸ்தலர் நடபடிகள்ல நாங்கள் தொடர் தியானமாய் பண்ணி கொண்டு வருகிற தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இந்த நாளின் சகல காரியங்களும் ஜெயமாயிருக்கட்டும், ஜெயமாயிருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.